விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹைப் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஜெயிக்கலன்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிறது யதார்த்தமானதுன்னு குழந்தைகளுக்கு புரிய வைங்க அப்படிங்கிற லெவலுக்கு நகர்றாங்களே, இது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 4ஆம் தேதி வர ரிசல்ட் என்பது நிச்சயமாக நான் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அந்த தீவிரமான விஜய் ரசிகர்களுக்கே ஒரு பெரிய மன அதிர்ச்சியாக இருக்கும். அவங்களே நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய் ஒருவேளை காலைல ஒரு 10 மணி 11 மணிக்கு ரிசல்ட் பார்த்த பிறகு அவர் ஒரு வீடியோ போடலாம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கொடுக்கலாம். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது விஜய் தான் எடுக்க வேண்டும். ஜான் ஆரோக்கியசாமி அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கு? இப்போ நிறைய ட்விட்டர்லாம் போட்டு டிலீட் பண்றாரு, கவனிச்சிங்களா? முன்னாடி என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு டெலிட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் அதே மாதிரி இப்ப ட்விட்டரை ஹேண்டில் பண்றாரு. ஜான் ஆரோக்கியசாமி அரசியலுங்கிறதும் தெரியாது, டெக்னாலஜிஸ்டாவும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அது தெரியாத காரணத்தினால் அவர் தன்னை போல எல்லாத்தையும் கருதுகிறார். இல்ல, நிச்சயமாக அப்படிலாம் கிடையாது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு, ஒரு ஃபார்மர் சிஎம் இனிமேல் அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார், இப்படி ஒரு கட்டுக்கடங்காத பேச்சுக்களை பேசுறாரு. ஆதவ் அர்ஜுனா நம்ம பெருசா நம்ம பேசுவால எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நிறைய அவதூறா தான் பேசிட்டு இருக்காரு. கண்டென்ட் அவர்கிட்ட இல்ல. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லுவாரு, பாருங்க சோசியல் மீடியா ஜெயிச்சோன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக ஓட்டை தான் தாவேகா பெரிய அளவுல சேதாரம் பண்ண போது அதுதான் எடுக்க போகுது அப்படின்னா, முன்னாடியே இந்த கரூர் சம்பவத்திலிருந்து அதிமுக பாஜக விஜய பெரிய அளவுல அடிச்சிருக்கணுமோ, அவரை விமர்சனம் செய்திருக்கணுமோ? சட்டமன்றத்திற்கு போய் அவர் கிட்டத்தட்ட விஜய் கட்சியோட செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசினார். விஜயை காப்பாற்றாம விஜயம் தவறு செய்தார், விஜயன் காலதமனம் வந்தார் அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டிருக்கணும். விஜய் வந்தாலே போதும், நம்ம ஜெசிஎம் ஆயிரலாம், விஜய்க்கு டெபுட்டி சிஎம் கொடுக்கலாங்கிற அளவுக்கு பேசுறார் அப்படின்னா, அதுதான் அதிமுகவும் பாஜகவும் வீழ்ந்த இடம். திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க. அதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் வந்துடவே கூடாது. விஜய் ஒரு அழிவு சக்தியா இருக்காது. நான் இந்த தேர்தல் காலத்துல ஒரு விஷயத்தை பார்க்கிறேங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கீங்க. விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹைப் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஜெயிக்கலன்னா அது பெரிய அளவில் ஒரு எதிர்மறையாக போறக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ கூட நிறையா நம்ம பார்க்க முடியுது, குழந்தைகளை பெற்றோர்கள் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது யதார்த்தமானதுன்னு குழந்தைகளுக்கு புரிய வைங்க அப்படிங்கிற லெவலுக்கு நகர்றாங்களே, இது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா? இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளோட இந்த பூத்துக்கு வந்ததை பார்க்கிறோம். நீங்க நிறைய குழந்தைகள் அவங்க கொஞ்சம் பேர் எங்களுக்கு ஏன் நான் ஓட்டு போடக்கூடாது, ஏன் எங்களுக்கு மை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்டதை பார்த்தோம். நீங்க விஜய் எப்படி இந்த குழந்தைகளை ரீச் பண்ணாரு? நீங்க எல்லா பிள்ளைங்களையும் இன்னைக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்குது. அப்ப அதுல டிவிகே டிஎம்கேங்கிற விஷயம் அவங்களுக்கு நிறைய உள்ள போயிருச்சு. அப்ப அதை பார்க்கின்ற குழந்தைகள் என்ன பண்றாங்க, நான் டிவிகே விஜய் மாமாக்கு ஓட்டு போடு அப்படிங்கறத சகஜமா சொல்றாங்க, ப்ரெஷர் பண்றாங்க. சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாங்க, நீ ஓட்டு போட்டுதான் ஆகணும். எனக்கு தெரிந்த குழந்தைகள், நீங்க வீடியோஸ் பாக்குறதுலாம் எனக்கு தெரிந்த எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பசங்க அவங்க அப்பா அம்மா கம்பல் பண்றாங்க. சில பேர் அவர் வழி இல்லாம போடவும் செஞ்சாங்க, சில பேர் குழந்தைகளுக்கு பொய் பேசி இருக்காங்க. ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்களோட மனசுல விஜய் மாமா ஜெயிக்க போறாரு, விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்கள்ட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஓட்டு போட்ட பெற்றோரிடமே இந்த பார்வை இருக்கு. அது வயதா என்ன சொல்றது, இந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இல்லத்தரசியா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கே நம்ம ஜெயிச்சிருவாரு. நீ காலைல ஒரு பொண்ணு ஒரு வீடியோ பாக்குறேன், நான் முருகன் 3 மணி நேரம் பேசியிருக்கேன், முருகன் என்ன சொல்லிட்டாரு, நிச்சயமா விஜய் தான் ஜெயிப்பார்னு சொல்லிட்டாரு, நான் போதும் முருகா, இது போது இறைவான்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அது வீடியோ ரீல்ஸ்க்காக பேசுறாங்களா இல்ல உண்மையிலே பேசுறாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியல. அப்படி ரொம்ப ஒரு பெரிய அளவுல விஜய் மேல ஒரு பாசத்தை வச்சுக்கூடிய கும்பலாக இது இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற பார்க்கின்றோம். அப்போ விஜய் நாளைக்கு ஜெயிக்க போறது இல்ல. இன்னும் சொல்ல எக்ஸிட் போல்ஸ் பார்த்தே எவ்வளவு பேர் மனம் கலங்குறாங்க பார்க்கணும்னா, அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம 4ஆம் தேதி ரிசல்ட் நம்ம பெருசா வரும், விஜய் தான் ஜெயிக்க போறாரு, விஜய் தான் சிஎம் ஆக போறாருன்னு சொல்லி அவங்களை தேர்த்திட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி வர ரிசல்ட் என்பது நிச்சயமாக நான் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அந்த தீவிரமான விஜய் ரசிகர்களுக்கே ஒரு பெரிய மன அதிர்ச்சியாக இருக்கும். அவங்களே நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க விஜய் ஜெயிச்சிட்டாரா, விஜய் தோத்துட்டாரு, இதை நான் எப்படி தாங்கிக்குவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இந்த பெற்றோர்களிடமே இருக்கிறது. நீ ஒட்டுமொத்தமா குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கோங்க, குழந்தைகளை பாதுகாத்துக்கங்கிற தாண்டி நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க அப்படிங்கிற கவுன்சில் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. எவ்வளவோ பேர் பெரிய நம்பிக்கையில இருக்கிறாங்க, விஜய்க்காக வாக்களித்தவர்கள் பேர் நம்பிக்கையில இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை உடையும் பொழுது அவர்கள் அதை எப்படி தாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியல. மேபி அன்னைக்கு கூடுதலாக நிறைய பேர் வேலை செய்யணுமா அப்படிங்கிறது தெரியல. இது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சமூகம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடியாத ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கிறது. விஜய் என்ன கேட்டா, விஜய் ஒருவேளை காலைல ஒரு 10 மணி 11 மணிக்கு ரிசல்ட் பார்த்த பிறகு அவர் ஒரு வீடியோ போடலாம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கொடுக்கலாம். இது ஒரு ஆரம்பம் தான், நான் தொடர்ச்சியாக அந்த களத்துல இருக்க போறேன், அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம், யாரும் தவறான முடிவுகளுக்கு போகாதீங்க அப்படிங்கிற சொல்லலாம் நான் நினைக்கிறேன், சொல்ல வேண்டும் நான் நினைக்கிறேன், ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். விஜய் அதை செய்வாராங்கிறத பார்க்கலாம். இது அதாங்க இது. ஏன்னா
நம்ம நிறைய நேரங்கள் சில பேர் அந்த கட்சிகளை சொல்றாங்க தேவையில்லாம பேசி பேசி உனக்கு எடுக்கிறாங்க. இல்ல, நம்ம குடும்பங்களை பார்க்கணும். நிறைய குழந்தைகள் அதை பேசுறத பாக்குறோம், நிறைய தாய்மார்கள் அதை பேசுறத பாக்குறோம். விஜய் நிச்சயமா ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க வச்சிருக்காங்க. அப்ப அதை தாங்கிக் கொள்ள முடியாத சூழல் ஏற்படும். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது விஜய் தான் எடுக்க வேண்டும் நான் பார்க்கிறேன். இதுல சார் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கு? இப்போ நிறைய ட்விட்டர்லாம் போட்டு டிலேட் பண்றாரு, கவனிச்சிங்களா? ஜான் ஆரோக்கியசாமி சொல்றீங்களா? ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி முதல்ல முன்னாடி என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு டெலிட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் அதே மாதிரி இப்ப ட்விட்டரை ஹேண்டில் பண்றாரு. காலையில 3 மணி 3:30 மணிக்கு ஒரு கனவுலே வாழ்றாங்கிற தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் ட்வீட் என்ன போட்டாரு, நீங்க விஜய் 26 இஸ் நோ லெசர் தென் எம்ஜிஆர் 77, அண்ணா 67, என்டிஆர் 83 அப்படின்னு ஒண்ணு போட்டார். அதாவது அதுல என்ன குழப்பம்னா, அவங்களோட அதிகமான வாக்குகளை ஒரு வாங்குவார்னு சொல்லி சொல்றாரா, இல்ல அதை விட அதிகமான சீட்ஸ் ஒரு வாங்கி ஒரு சிஎம் சொல்லி சொல்றாரா அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதுக்கு அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தானே தலையாளங்கானத்து பாண்டியன், அந்த பாண்டியன் கதையெல்லாம் சொல்லி அது ஒண்ணு சொன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜானகி சாமி இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசுற விஷயங்கள் சொல்ற விஷயங்கள் நம்புற மாதிரியே நமக்கு இருக்கும். நான் அப்படிதான் ஏமாந்தேன். முதல்ல ஒரு மணி நேரம் பேசிய பிறகு அப்பா பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பா, பயங்கரமான சஃபாலஜிஸ்ட் பா. ஆனா ஒரு ட்ராக் ரெக்கார்டை மட்டும் சிம்பிளா எடுத்து பாருங்க. இது வரைக்கும் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், யாராவது ஒரு எம்எல்ஏ ஒரு ஜான் ஆரோக்கியம் உருவாக்கி இருக்காரா? வாழ்க்கையில இவ்வளவு வருஷமா சஃபாலஜிஸ்டா இருக்காரு. ஒரே ஒரு இடத்துல அன்புமணி ராமதாஸ் நீங்க அவரோட கோர் வன்னியார் பகுதியில் உங்களால் எம்எல்ஏ ஆக்க முடியல. நீங்க எதுக்கு ட்வீட் எல்லாம் போட்டு நீங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காருங்கிறது தெரியல. சரி, ஓகே, எல்லாரும் அதான் சொல்றாங்க, அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே 4ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இவர் நிறைய ட்வீட் போடுறாரு, யாராலையும் கணிக்க முடியாத தேர்தலுங்கிறாரு, எல்லா சஃபாலஜிஸ்ட் தோப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு, மக்களை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா தேர்தலும் யாராவது கணிச்சுட்டே தான் இருக்காங்க. மிக சரியான துல்லியமான ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு அது தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி அரசியலுங்கிறதும் தெரியாது, சஃபாலஜிஸ்டாவும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அது தெரியாத காரணத்தினால் அவர் தன்னை போல எல்லாத்தையும் கருதுறார். இல்ல, நிச்சயமாக அப்படிலாம் கிடையாது. கணிக்கக்கூடியவர்கள் சரியாக கணிக்கூடல் இருக்கிறார்கள், என்ன பெர்சன்டேஜ் போயிருக்கு, விஜய் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவார் போன்ற விஷயங்களை துல்லியமாக சொல்லக்கூடிய திறன் நபர்கள் இங்க வந்துட்டு தான் இருக்காங்க. பெரும்பான்மையாக வருகின்ற கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சார்பு இருக்கா? நிச்சயமாக NDTVக்கோ ரிபப்ளிக் டிவிக்கோ இல்ல நார்த் இந்தியாவுக்கு சார்பு இருக்கா? சார்பு இருக்கு. என்ன சார்பு இருக்கு? பாஜக சார்பு இருக்கு. பாஜக சார்புடைய சேனல்ஸே திமுக ஜெயிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரு? இல்ல அதெல்லாம் நடக்காது, விஜய் தான். அவங்க இன்னும் சொல்ல போனா, ஒருவேளை விஜய் தான் ஜெயிப்பாருன்னு கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா, அவங்க விஜய் 120 ஜெயிப்பாரு நினைச்சா 140 கூட கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை திமுக அழியணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல பாஜக வரணுங்கிறத தாண்டி திமுக அழியணும். திமுக அழிக்கிறதுக்கு தாவேக்கு வந்துட்டாருன்னு அவங்களே துள்ளி குதிப்பாங்க. ஆனா அந்த சேனல்ஸே வேற வழியே இல்லாம திமுக அதிகமான சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுல இருந்தா ஜான் ஆரோக்கியசாமி கத்துக்கலாம். ஆனால் அவர் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பேச்சுன்னு சொல்லலாம், இல்ல ஒரு திமிருத்தனமான பேச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு ஃபார்மர் சிஎம் இனிமேல் அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார், இப்படி ஒரு கட்டுக்கடங்காத பேச்சுக்களை பேசுறாரு. செங்கோட்டையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு, வரலாறு காணாத வெற்றியை தாவேகா அடையும், இது எந்த ரீதியிலையும் இது ஒரு தோற்று போகக்கூடிய ஒரு நிலையே இல்லைங்கிற மாதிரி அவரும் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலையை உருவாக்கும்? இல்லங்க, நீங்க என்ன சொல்றேன்ல, நீங்க நம்ம பார்க்கிற நமக்கே இந்த மாதிரி செய்திகள் வரும் பொழுது சில பேர் பார்க்கிறவர்களுக்கு அவங்களுக்கு கூடுதலாக வரும். ஆனா ஆதவர்ஜனா நம்ம பெருசா நம்ம ஃபேஸ் வேலை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் ரொம்ப நாளாவே இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து, முதலமைச்சர் குறித்து நிறைய அவதூறா தான் பேசிட்டு இருக்காரு. கண்டென்ட் அவர்கிட்ட இல்ல. வெள்ளிவாக்கத்திலே கூட ஆதவர்ஜனா வெல்வாரான்னு கேட்டீங்கன்னா வெல்ல மாட்டார். நீங்க என்ன சொல்லப்பட்ட செங்கோட்டையே கூட ஜெயிப்பாருங்கிறது அன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் கேட்கும் பொழுது 32% நாங்க அதை கிராஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவரே வெல்ல மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்க திமுக எத்தனை வாக்கள் வாங்கியிருக்காங்க, அதிமுக என்ன சொல்ல போனா கோபிச்செட்டிப்பாளையத்துல திமுக ஜெயிப்பாங்க, வில்லிவாக்கத்துல திமுக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கருத்து கணிப்புல வர முடிவுகளாக இருக்கின்றது. அது அவங்களுக்கு தெரியல. அது தெரியாத காரணத்தினால அவங்க பெரியால சொல்றேன். அவங்களுக்கு வர்ற செய்திகள் என்பது கூடுதலாக வரும். நீங்க பார்க்கறது ஒண்ணு திறந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லயே வாழ்ந்தீங்கன்னா தாவேக்கா தான் வெற்றி பெறும். யூடியூப்ஸ்ல நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல்ஸ் போடுற போல்ஸ்ல அது ஆயிரக்கணக்கான ஓட்ஸ் அவங்க போடுறாங்க. தாவேக்கு விஜய் 90% கொடுத்து விஜய் முதலமைச்சர் ஆக்குறாங்க. இது ஒரு காலத்துல சீமானுக்கு நடந்துச்சு, நமக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி நீங்க யூடியூப்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ போலிங் வச்சீங்கன்னா எப்பொழுதுமே சீமான் தான் முதலமைச்சர் ஆயிட்டு இருந்தார். அந்த இடத்துல விஜய் அதை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்திருக்காரு. ஏன்னா இதுல வாக்களிக்கிறவர்களுக்கு சின்ன பசங்க வாக்களிக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்களிக்கூட வயது எல்லாம் இன்னும் வரல. அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து இப்ப அதாவது என்ன சொல்லுவாரு, பாருங்க யூடியூப்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், சோசியல் மீடியா நாங்க ஜெயிச்சிட்டோம் சொல்லி சொன்னா அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்க மாட்டாங்க. அதை அவர் மறுபடியும் நினைக்கிற 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார். தாவேக்கா ஒருவேளை ஜெயிக்கலைனாலும் அதை ஏத்துக்க போறது இல்ல, அது வேற மாதிரியான ஒரு தன்மையில காய் நகர்த்தறதுக்கான ஒரு தன்மை இருக்கு, அந்த மாதிரி தான் அவங்க மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களா? அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுகவும் பாஜகவும் சேர்ந்து சதி செஞ்சுட்டாங்க. இவிஎம் மிஷின்ல விசலுக்கு விழுந்த ஓட்டை எல்லாம் மாத்திட்டாங்களாம் அப்படிங்கிற நரேட்டிவ் கொண்டு போவாங்க. நம்ம கரூர் இன்சிடென்ட்ல பார்த்தோம், இல்ல அவரோட ஜனநாயக லீக்ல பார்த்தோம், இன்னும் சொல்றா அவருடைய வீட்டு விவகாரம் பார்த்தோம்.
எல்லாவற்றையும் தூக்கி யார் மேல எழுதுறாங்கன்னு பார்த்தோம். அவங்க லாங் டேர்ம்ல இன்னும் சொல்ல போனா கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையத்துல நிறைய கூட்டம் இருக்கு. அதை யார் தலையில எழுதுறாங்க? திமுக தலையில எழுதுறாங்க. பஸ் சரியா விட மாட்டேங்கிறாங்க, திமுக தலையில எழுதுறாங்க. அனுமதியா இல்லாத நபர் லயலா காலேஜ் வாசல் நான் உள்ள போகணும்னு சொல்லி சொல்றாரு. அதை காவல்துறை தடுக்கிறாங்க. இல்ல அப்பெல்லாம் போக முடியாது, பாஸ் வாங்கிட்டு வாங்க, உங்க வேட்பாளர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் போவேன் அடம் பிடிக்கிறார். அதையும் தூக்கி திமுக தலையில எழுதுறாங்க. உங்க எல்லாவற்றையும் கடைசி வரைக்கும் திமுக தலையிலே எழுதலாம்னு நினைப்பாங்க. ரிசல்ட்ஸையும் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க? இதான் நாங்க சொன்னோம், இது கள்ள கூட்டணி. இந்த கூட்டணியான பாஜகவும் திமுகவும் சேர்ந்து திமுக ஜெயிக்க வச்சுட்டாங்க, நம்மளை வீழ்த்தணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஆயுதம் இது. அந்த மாதிரியான கட்டுக்கதைகளை ஒரு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க சில நேரங்களை பார்க்கணும். இப்ப ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு அடிபட்டு இருக்கு, இல்ல தீக்கிரை ஆயிருக்கு, அதற்கும் வந்து திமுக தான் காரணம் சொல்லி சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, யாருமே அந்த இடத்துல இல்ல, அவருக்கும் அது குற்றம் சொல்லி திமுக தான் சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த திமுக வெறுப்புங்கிறதா இன்னைக்கு விஜய் வந்து ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, திமுக வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை பெருசா விதைச்சிருக்காரு. அது வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்? விஜய் இந்த அரசியல் களத்தை விட்டு போனாலும் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வேலை செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்பார்கள். அது வரைக்கும், அது கடைசி வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். போலிங் பூத்ல முதற்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தகராறு பண்ணுவாங்க, இல்ல எங்களுக்கு மறுபடியும் ரீபோல் பண்ணுங்க, ரீபோல் கொடுங்கம்பாங்க, ஏதாவது விஷயங்கள் செஞ்சு கொண்டே தான் இருப்பார்கள். இது எல்லாத்தையும் திமுக தலையில எழுதுவதற்கான வேலைகளை பார்த்துக் கொண்டே தான் இருப்பார்கள். இதுல நீங்க முன்னமே குறிப்பிட்டிருந்தீங்கப்பா, அதிமுக ஓட்டதான் தாவேகா பெரிய அளவுல சேதாரம் பண்ண போது, அதுதான் எடுக்க போகுது அப்படின்னா, முன்னாடியே இந்த கரூர் சம்பவத்திலிருந்தே அதிமுக பாஜக விஜயை பெரிய அளவில் அடிச்சிருக்கணுமோ, அவரை விமர்சனம் செய்திருக்கணுமோ, இல்ல விஜய் வந்து கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு இவங்களை ஏமாத்தி? இல்ல, ரெண்டு விஷயம். எடப்பாடி தோற்று போன இடம் நான் சொல்றேன். ஒன்னு, கரூர் சம்பவத்தில் அவருக்கு ஆப்வியஸ்லி எதிர்க்கட்சி தலைவராக திமுக மேலதான் குறை சொல்லி பேசுவார், அது ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது. விஜயை காப்பாற்றாம விஜயம் தவறு செய்தார், விஜயன் காலதாமதம் வந்தார் அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டிருக்கணும். அடுத்ததாக சட்டமன்றத்திற்கு போய் அவர் கிட்டத்தட்ட விஜய் கட்சியோட செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசினார். விஜய் கட்சியினர் அமைதியா இருக்கிறாங்க, அவங்க ஒரு மாசம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவங்க தலைமறைவா இருக்கிறாங்க. இவர் அவங்களுக்காக துடிச்சார். அப்ப பார்க்கின்ற மக்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்னு, அவருடைய கூட்டத்தில் ஒரு தாவேக துண்டு வந்து ஒருத்தர் பையன் வந்து சுத்திட்டு இருந்தான். அவன் வந்து இன்னும் சொல்ல போனா ரெட்டை இலை கையில சின்ன குத்தி இருந்தான். இதோ வந்து விட்டது பிள்ளார் சொல்லி போடப்பட்டு சொல்லி குதிச்சார் எடப்பாடி பழனிசாமி. பார்க்கின்ற மக்கள் அப்ப வந்து எடப்பாடி ஒரு சின்ன கட்சி தான், நீங்க வந்து விஜய் தான் பெரிய கட்சி போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அவரே வந்து உருவாக்கிட்டார். அதனாலதான் சொல்லி சொல்றேன். அப்ப அவரு வந்து விஜய் ரொம்ப எதிர்பார்க்கிறார், விஜய் வந்தாலும் ஜெயிக்க முடியும் ஒரு இடத்துக்கு நகர்றாரு. யாருமே வேணும், அப்பெல்லாம் தினகரன் கிடையாது, அன்புமணி ராமதாஸ் கிடையாது, யாருமே கிடையாது. விஜய் வந்துட்டாலே போதும், நம்ம வந்து ஜெசிஎம் ஆயிரலாம், விஜய்க்கு டெபுட்டி சிஎம் கொடுக்கலாங்கிற அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா, அப்ப விஜய் தான் வளர்ந்து வருகிறார். அப்ப அந்த விஜய்க்கு நம்ம வாக்களிச்சிரும், எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுதான் அதிமுகவும் பாஜகவும் வீழ்ந்த இடம். நீங்க துணிச்சலாகனா நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்போ விஜய் திட்டிட்டு நாளைக்கு கூட்டணி கூட வராம போயிடுவாரா என்ன? கூட்டணிக்கு வரணும்னு முடிவு பண்ணா யார் என்ன திட்டினாலும் இது நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டு காட்சிகள். அன்புமணி ராமதாஸ் வந்து முதல் நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் எப்படி விமர்சிச்சான்னு பார்க்கிறோம். அடுத்த நாள் அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்தார். அப்ப விஜய் திட்டிட்டு அதனால வந்து விஜய் வரமாட்டேன்னு சொல்ல போறது கிடையாது. அப்ப யாரை எங்க விமர்சிக்கணுமோ அதை இந்த தேர்தல் களத்துல அரசியல் களத்துல விமர்சிச்சு தான் ஆகணும். இல்ல எல்லாத்தையும் கூட்டணி கணக்கு இருக்கு, வாக்கு அரசியல் கணக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா யார் வீணா போறது அப்படிங்கறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த கூட்டணி வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிளகா அரைச்சிட்டாங்க அதிமுக பாஜகவை, அது ஜான் தான் அந்த காய் நகர்த்தினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்ல கிடையாது. ஆக்சுவலி முதல்ல பேசும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜானுக்கு வந்து அதிமுக போலாம் தான் இருந்துச்சு. ஜான் சொன்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இப்ப சிஎம் கேண்டிடேட் யாரும் சொல்லாதீங்க சார், நாங்க லேட்டா சொல்லிக்கலாம்னு சொல்லி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு, அமித்ஷாவே என்ன சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கிறாரு, இவர் யாருப்பா ஜானு, இன்னும் ஒரே ஒரு மாநாடு அப்ப சொல்லி விக்ரவாண்டி மாநாடு முடிந்த பிறகு, விக்ரவாண்டி மாநாடு மட்டும் முடிச்சு கூட்டம் காமிச்சு என்ன நீ பேசுறேன், நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு அவர் அதுல இருந்து, அதனாலதான் அவர் என்ன டெஸ்டட் அன்டெஸ்டட் விஜயோட டெஸ்டட் பாஜக போயிடலாம் சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. ஆனா கடைசி நேரம் வரைக்கும் பாஜக எப்படியாவது கொண்டு வருவாங்க, விஜய கரூர் சம்பவம் மூலியமாக சிபிஐ மூலியமாக ஏதாவது கொண்டு வருவோம்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அது எதுவுமே நடக்காத போது அது ஃபெயிலியர் ஆகுது. இன்னொன்னுங்க, நீங்க பாஜக ஏன் கைவிட்டாங்கன்னா, விஜய் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸை உள்ள எழுப்பதற்கான வேலைகளை பார்த்தார், அந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்தார். பாஜகவுடைய பிரதான எதிரி என்பது யார்? அது வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இல்லாத பாரதம் தான் உங்களுக்கு முதல் இதே இஷ்யூவை தவிர, அடுத்ததான் மாநில கட்சிகள் அப்படிங்கிறது. அப்போ விஜய் வந்து அழிந்து போகக்கூடிய காங்கிரஸை வளர்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு உண்டான எதிர்வினை நாங்க பண்ணுவோம். நீ ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகல? ஒரே ஒரு காரணம் தான், விஜய் வந்து காங்கிரசிடம் காட்டிய நெருக்கம். இந்த நெருக்கம் இருக்கின்ற காரணத்துல தான் அவர் வந்து அங்க அடிக்கிறாங்க. பாஜக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இல்ல விஜய் வந்து வளரக்கூடாது, விஜய் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, விஜய் கைவிட்டுறலாம். கன்வின்ஸ் ஆயிட்டார், பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அதுதான் அது உடைந்த இடம். விஜய் அவர்களுடைய வாக்கு சதவிகிதம், அவர் பெறக்கூடிய தொகுதிகள், இப்படி நிறைய நம்ம விமர்சனம் வச்சாலும் இப்போ திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க. அதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்னு என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க வந்து சிறுபான்மையினர் வாக்கள் எப்பொழுதுமே நீங்க பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுனால நீங்க ஒரு 14% பிளஸ்ல தான் திமுக ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த முறை நான் 14 கூட வைக்கல. நீங்கன்னா கிறிஸ்தவர்களை சில பிரிவினர் விஜய்க்கு வாக்களித்துட்டார்கள் சொல்லி சொல்றாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் வாக்கள் அப்படிலாம் போல. அந்த கணக்கு எப்படி பாத்தீங்கன்னா 4% கூட குறைச்சிருங்க. 10% சிறுபான்மையினர் வாக்கள், 20% திமுக கோரான ஓட் பேங்க். நான் 20% சொல்லி திமுக கட்சியோட கோரான ஓட் பேங்க், 10% கூட்டணி கட்சியினர்.
இன்னொரு 2-3% என்பவர்கள் விஜய் வரக்கூடாது, அதற்காக நான் வாக்களிக்கிறேன். நான் இந்த தேர்தல் காலத்துல ஒரு விஷயத்தை பார்க்கிறேங்க. எப்படி வந்து ஒரு ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி வேவ்னு இருக்கோ, அதே மாதிரி ஆன்டி டிவிகே வேவ்னு உருவாகுது. விஜய் மாதிரியான ஒரு தவறான நபர் இந்த தேர்தலில் அவர் வந்து ஜெயித்திரவே கூடாது அப்படின்னு ஒரு குரூப் உருவாங்க. கரூர் சம்பவத்தை பார்க்கறாங்க. அவங்களுக்கு பெரிய கடும் கோபம் இருக்கிறது. ஏன்னா விஜய் கிட்டத்தட்ட வரும்போது எல்லாமே ஓப்பனா தான் இருந்தாங்க. சரி வரட்டும், புது ஃபோர்ஸ் ஒருத்தர் வரட்டும், பரவாயில்ல. ஆனா இவர் நடக்கின்ற விதத்தை பார்க்கும் பொழுது, குறிப்பாக கரூர் சம்பவம், அவரோட வீட்டு விவகாரம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் மாதிரியான தப்பான வந்து சொல்லணும் குழந்தைகள் மூலியமாக நீங்கள் வாக்கு சேகரிக்க முயற்சிகள் செய்யறது, கடைசி நேரத்துல வந்து டிராமா போடுற, கோயிலா போய் டிராமா போடுறது, சர்ச்சு போய் டிராமா போடுறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடுமையான வெறுப்பு வருகிறது. எப்படி நமக்கெல்லாம் பாஜக மேல ஒரு வெறுப்பு இருக்கோ அதே அளவிற்கு தாவேக்கு மேல வெறுப்பு வருகிறது. அப்ப அதுக்காக இன்னும் சொல்ல போனா போன முறை அதிமுக வாக்களிச்சவங்க, சுயேட்சைகளுக்கு வாக்களிக்கிறவங்க, சின்ன சின்ன கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி சொல்றவங்க, அவங்க எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி திமுக வாக்களிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது நிறைய நான் கேள்விப்படுறேன். எனக்கு வந்தே சில நேரங்கள் பேசும்பொழுது கரெக்டா சொல்றீங்க நீங்க, விஜய் வந்துடவே கூடாது. எவ்வளவு டேஞ்சரான ஒரு, நீங்க வந்து தீய சக்தின்னு சொல்றாரு. விஜய் வந்து ஒரு அழிவு சக்தியா இருக்காரு. விஜய் போற இடங்கள் எல்லாம் எவ்வளவு விபத்துகள் நடக்குதுங்கிற பாக்குறோம். விஜய் போற இடங்கள் எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு விஜய் ஒரு அழிவு சக்தி அப்படின்னு சொல்லி அந்த பெர்சன்டேஜ் ஒன்று உருவாயிட்டு இருக்கு. ஸ்லோவா உருவாயிட்டே இருக்கு. அது விஜய் வளர வளர அந்த சக்தியும் உருவாயிட்டே தான் இருக்கும் நான் பார்க்கின்றேன். இந்த அடிப்படையான கணக்குல மட்டுமே வச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43% வரைக்குமே திமுக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேற இந்த பக்கம் நான் சொன்னேன், அவங்களுடைய சதவீதம் என்பது குறையும். விஜய் வந்து 20% வர்றாரு அப்படின்னா எங்க இருந்து அவர் எடுக்கிறார்? முதல் தலைவர் வாக்காளர் ஃபுல்லா எடுத்துட்டு வரா, என்டிகே இருந்து ஃபுல்லா எடுப்பாரா? எடுக்க மாட்டார். இன்னொன்னு என்டிகே நிறைய பேர் ரொம்ப பெருசா வீழ மாட்டாங்க. ஒரு 6-7% மறுபடியும் தக்க வச்சிருவாங்க. அவர்களுக்கான வாக்களை அவர் என்ஷூர் பண்ணிட்டே இருக்கார் சீமான். அப்போ பெரிய அளவில் இவர் அதிமுக இருந்து அந்த வாக்களை எடுக்கின்றார். அந்த வாக்குகள்னாலதான் நான் சொல்றேன், திமுக ஒரு 40-43 வந்தாலும் அவங்க வந்து பெரிய அளவுல சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க. வேற அதிமுக 2ஆம் இடம் தான் வரும், தாவேகா 3ஆம் இடம் தான் போகும். தாவேகா 3ஆம் இடம். சரி, இப்ப இந்த தேர்தல் முடிவுகள், இதற்கு பிறகு விஜய் அரசியல் பலரும் பலதை சொல்றாங்க. நடிக்க போயிருவாரு, இல்ல அடுத்த தேர்தல்ல விஜய்னு ஒரு ஆளே இருக்க மாட்டாரு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்க எதை டீகோட் பண்றீங்க? விஜய் அரசியல், டிவிகே இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்ன ஆகும்? இல்லங்க, அது தேர்தல் முடிவு என்னவாக இருந்தாலும் விஜய் நடிக்க போவார். நான் சொல்றேன் என்னவாகும் சொல்லி சொன்னா, நான் வந்து விஜய் ஜெயித்தாலும் சரி, விஜய் தோற்றாலும் சரி, விஜய்ங்கிற தனிநபர், நான் சொல்றேன் விஜய்ங்கிற தனிநபர் பெரம்பூர்லயோ திருச்சி கிடைக்கல ஜெயித்தாலும் தோற்றாலும் அவர் சினிமாவுக்கு போவார். இன்னொன்னு, நீங்க வந்து இந்த அரசியல் களத்தை விட்டுட்டுலாம் போக மாட்டார். அவர் அரசியல் களம் அப்படியே தான் இருக்கும். அவர் அது அப்படியே அதற்கான வேலைகள் என்னவோ, ஏன்னா அவர் வந்து தீவிரமான தேர்தல் காலத்திலேயே ஒரு ஓய்வெடுத்து அரசியல் பண்ணார். அதை வந்து அவரோட ரசிகர்களும் அது எது செஞ்சாலும் ஓகேங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இன்னொன்னு, விஜயோட களம்னு நான் பார்ப்பது சினிமா தான். இவர் விஜய்க்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எங்கிருந்து வருது? சினிமாவில் அவர் நடிச்சாரு, அவர் பார்த்தோம், ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாச்சு. அதுதான் இப்ப விஜயோட களம் என்பது சினிமா தான். அந்த களத்தில் விஜய் தொடர்ச்சியா செயல்படுவார், சினிமாவில் தொடர்ச்சியா நடிப்பார். அது ஒன்றுமே. இன்னொன்னு, நீங்க ஜனநாயகன் படத்தை விஜய் பெருசா நம்பினார். ஜனநாயகன் படம் ஒண்ணு வந்துட்டாலே போதும், நான் பிரச்சாரத்துக்கே போவேனாங்கிறதா விஜயோட கணக்காக இருந்தது. அப்ப அப்படி நம்புற விஜய் அவர்கள் நமக்கான டூல், நமக்கான ஆயுதம், நமக்கான பொலிட்டிக்கல் கேம்பெயின் எல்லாமே வந்து சினிமா தான், திரைப்படம் தான். திரைப்படங்களில் தொடர்ந்து கொண்டே இருப்பார். தேவைப்பட்ட நேரத்தில் அரசியல் பேசுவார், தேவைப்பட்ட நேரத்தில் அறிக்கைகள் கொடுப்பார். இது அப்படியே இது ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா, இந்த கூட்டம் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். ஏன்னா இன்னைக்கு 13 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இன்னொரு 5 வருஷத்துல 18 வயதாக மாறும். அப்ப இந்த ரசிகர்கள் அரசியல் தெரியாத அவர்களாக தான் வச்சிருப்பார். இன்னொன்னு, அவங்களை பொலிட்டிசைஸ் பண்ண பண்ண மாட்டார். பொலிட்டிக்கலா இருக்கதான் விஜய்க்கான வாக்குகள் வரும். அதை ரொம்ப இன்ஷூர் பண்ணுவார். பொலிட்டிசைஸ் பண்ணுங்க, அம்பேத்கர் சொல்லிக் கொடுங்க, பெரியார் சொல்லிக் கொடுங்க, அவர் எதையுமே செய்ய மாட்டார், எதுவும் செய்ய போறது இல்லை. இதை சொல்லிக் கொடுக்க செய்ய வேண்டிய கடமை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நாம் தமிழருக்கும் மற்றவர்களும் இருக்குன்னு பாக்குறேன். விஜய் அதை செய்ய மாட்டார். உண்மையிலே விஜய் மாதிரியான ஒரு டேஞ்சரான அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு நம்மளாம் நினைச்சோம் அப்படின்னா இந்த கடமையை விஜய் செய்ய போவது கிடையாது. அந்த கடமை விஜயை தவிர மற்ற எல்லோருக்குமே இருக்கிறது நான் பார்க்கிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.